First of all, a big shout out to our media friends. Unga support தான் Startup Singham story எல்லா ஊருக்கும் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போயிருக்கு. Without you, this impact would not have traveled this far. And ரொம்ப நன்றி and thank you so much for this. Dear investors, your trust is our greatest strength. You're not just investing capital, but investing belief, mentorship, governance, and into a new generation of founders. With you by our side, we are building more than companies. We are shaping the entrepreneurial ecosystem of Tamil Nadu. When we started Banam Ventures and created Startup Singham as a show, the dream was simple but bold: to give every founder, no matter where they come from, a stage, the mentorship and capital that will enable them to dream bigger. Season 1 provided what's possible. 35 startups secured over 40 crores in funding commits. Jobs were created and ambitions were ignited, and from small towns to big cities. Now with our second round of funding and Tamil Nadu's most iconic leaders joining us as shareholders and advisors, we're not just running a show, we are building a movement that will inspire the next generation of entrepreneurs in Tamil Nadu to believe it's not just a consumer of innovation, but a creator of it. And once again, thank you all, our friends, our production partners, for joining us today. And together, all of us, we are making entrepreneurship the roar of Tamil Nadu's growth story. Welcome and thank you for being a part of the journey and the story. Thank you so much and welcome all of you. நிறைய பேரோட கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்ட்அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம் ஒரு பெரிய முயற்சியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே ஒரு சிட்டியில் கிடைக்கிற ஒரு விஷயத்த கிராமத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் எங்களோட விஷனாக இருந்தது. ஸோ அதனால தான் எங்களோட சீஃப் மென்டர் அண்ட் இன்வெஸ்டர் மிஸ்டர் குமார் இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தாரு: சிம்பிளிஃபைங் ஃபண்ட் ரேஸ் அண்ட் ஆம்பிளிஃபைங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது சக்ஸஸ் இருந்தால் தான் எல்லாருமே அதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற சக்ஸஸை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ நம்ம எப்பவுமே ட்ரீமை வெளிநாடுகள் நடக்கிறத பார்ப்போம், அப்புறம் இந்தியா லெவலில் நார்த் இந்தியாவில் நடக்கிறத பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு கண்டிப்பாக மீடியாவோட சப்போர்ட் பெரிய உதவியாக இருந்தது. ஏன்னா நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் வேறு டிவியில் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இப்போ ஸ்டார்ட்அப் சிங்கம் சீசன் 2 இது இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட். ஏன்னா ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஐடியாவை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோடனே நம்ம யார்கிட்ட சப்போர்ட் வருதுன்றது ரொம்ப முக்கியம். அது யார் ரெகக்னைஸ் பண்ணுறா, யார் ஜாயின் பண்ணுறான்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்னைக்கு எங்கள் பானம் வெஞ்சர்ஸில், அதாவது ஸ்டார்ட்அப் சிங்கம் உடைய ஹோல்டிங் கம்பெனி தான் பானம் வெஞ்சர்ஸ். அந்த ஐபிஐ ஹோல்ட் பண்ணுறது பானம் வெஞ்சர்ஸ். அந்த கம்பெனிக்குள்ளேயே ஷேர் ஹோல்டராக, இன்வெஸ்டராக, அட்வைசராக பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க யாருன்றது நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். I would like to thank Mr. Kumar Membu first, our chief mentor and investor. ஏன்னா ஒரு ஐடியா போய் சொல்லும் போது அந்த ஐடியா சில பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க, குறை சொல்லுவாங்க. அந்த ஐடியா நல்லா இருக்கு, இது வெற்றி அடையுமா அடையாதுன்னு தெரியாது, ஆனால் இன்டென்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முதல் சப்போர்ட் பண்ணது அவர் தான். ஸோ தேங்க்யூ குமார் வெம்பு சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமாக எங்களோட ஜாயின்ட் மினிஸ்டர் கோபால் ஸ்ரீனிவாசன், டிவிஎஸ் கேபிட்டலோடைய அவரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா என்னதான் பிராண்ட் இருந்தாலும், பெரிய டிவிஎஸ் பிராண்ட் இருந்தாலும், அவர் தனியாக ஒரு சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலே $1 பில்லியன் மேலே ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்மளுக்கு ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ அவர் எனக்கு நான் மாஃபாவில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது எனக்கு தெரியும். ஸோ ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது அவர் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சீஃப், ஒரு மென்டார், ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. அவர் இந்த விஷயம் பார்த்துட்டு இல்லை இது பெருசாக கொண்டு போகணும், ஐ வுட் லைக் டு பி பார்ட் ஆஃப்னு சொல்லிட்டு அவர் இனிஷியேட் பண்ணி இந்த செகண்ட் ரவுண்டை அவர் முடிச்சு கொடுத்தாரு. தேங்க்யூ வெரி மச் கோபால். அண்ட் மகாலிங்கம் குரூப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிஎஸ்எம் மகாலிங்கம் வீட்டில் கார் வாங்கினாலும் சரி, அது நெக்ஸ்ட் கண்டுபோனால் டிஎஸ்எம் பிராண்டு தான் வரும். ஸோ அவர் ஜாயின் பண்ணியிருக்க ஒரு இன்வெஸ்டர் அண்ட் அட்வைசராக. அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சில பேர் அதில் வர முடியல, அது நாங்கள் வீடியோவில் அவங்க வீடியோ பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ மோகன் அவர் ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியா லெவலில் இப்போ பேடிஎம் இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பாராட்டுறீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டை இப்போ பே கொண்டு வந்துட்டு இருக்காரு. சி ஆல்சோ ஜாயின்ட் அஸ் இன்வெஸ்டர் அண்ட் அட்வைசர். தேங்க்யூ மோகன். ஏன்னா இது பெரிய சக்ஸஸ். ஏன்னா அவர் ஒரு எம்ப்ளாயாக இருந்து குவிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து ஒரு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் அப் சப்போர்ட் பண்ணணும், இந்த இன்டென்ஷன் நல்லா இருக்குன்னு வந்திருக்காரு. ஸோ
இப்போ வந்திருக்கிற புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு இன்வெஸ்டர்ஸ். ஒருத்தர் வந்து பெரிய பிராண்டோடைய ஓனர், ஒருத்தர் வந்து $0 பில்லியன் கம்பெனி ஆக்கணும், ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வளர்ந்துட்டு வராரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்டது இந்த பானு வெஞ்சர் ஸ்டார்ட் அப் சிங்கம். இப்போ ஸ்டார்ட் அப் சீசன் 1ல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சீசன் 2 என்னன்றது மிஸ்டர் பாலா, என்னோட கோஃபவுண்டர் பாலா வந்து வில் எக்ஸ்பிளைன். பாலா. தேங்க்ஸ் ஹிம். பார்க்குறோம், நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் வெரி ரேர்லி 2-3 factors come together in a business, and we are humbled and we are truly thankful to all, because these 3 factors have come together for us in Startup Singham in season 1 and going forward as well. Those 3 factors are something called as passion, purpose and profit. So இது மூணுமே இணையிறது ரொம்ப கஷ்டம். இது மூணு இணைஞ்சிருக்கு. First season is just the beginning. We'd like to share with you the impact that happened in first season before we move on to the next agenda. Can I have the slide please? படிச்சு வளர்ந்ததெல்லாம் மதுரையில. ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல என் ஹஸ்பண்டோட வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போஸ்ட் கோவிட் வரணும், இங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும். ஸோ அதுவும் வந்து அவர் சிவில்ல இருந்தாரு, நான் பிசினஸ்ல இருந்தேன். ஸோ அவர் ப்ராடக்ட்டை உருவாக்க முடியும், நான் பிசினஸ் நடத்த முடியும்ன்ற நம்பிக்கையில எல்லாத்தையும் அங்கே ஏற கட்டிட்டு சிங்கப்பூர் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இனிஷியலாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கோ ப்ரோட்டோடைப் டெவலப் பண்றதுக்கோ முட்டி மோதி அதை டெவலப் பண்ணியாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு எலக்ட்ரானிக் பிராண்ட், ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் ஸ்விட்ச், பிளக்ஸ், சென்சார்ஸ், உங்க வீட்டில் இருக்கிற ஸ்விட்சஸ் எல்லாம் நாங்கள் ஸ்மார்ட்டாக மாற்ற போறோம்னு சொன்னப்போ பெரிய பெரிய பிராண்ட் இருக்காங்க, நீங்க என்னங்க வந்து பண்ண போறீங்க, அவங்களோட எப்படி மோத போறீங்க, இதுல ஏற்கனவே நிறைய பெரிய ஆளுங்களா இருக்காங்க, உங்களோட நீஷ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு அதை சொல்லி சொல்லி இல்ல நாங்க இது பண்றோம், இதை டிஃப்ரெண்டா பண்றோம்னு மக்கள் கிட்ட எங்களால ஒரு கட்டத்துக்கு மேல கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு நாங்க யாராவது எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நாங்க ஸ்டார்ட் அப் சிங்கம் ஒரு வேலிடேஷனா யூஸ் பண்றோம். எங்களை பார்த்துருப்பீங்க, நீங்க ஸ்டார்ட் அப் சிங்கம்ல இந்த எபிசோட்ல வந்திருப்போம். எங்களோட ஃபேக்டரிஸா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து அதை வேலிடேட் பண்ணாங்க, அங்க என்ன நடக்குதுன்றதை பார்த்துருக்காங்க, அதை டிவியில காமிச்சாங்க. ஈவன் நேத்து கூட எங்களுக்கு வந்து டீலர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் உங்க ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோல தான் பார்த்தேன். ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜியை B2Bல நிறைய கனெக்ட் பண்ணோம் தான். டீலராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எப்படி நீங்கள் எங்களை கண்டுபிடிச்சிங்க, எப்படி நாங்கள் பண்ணுறது அப்படின்னப்போ இது வரைக்கும் நாங்கள் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் பெரிய அளவில் இன்னும் செலவு பண்ண ஆரம்பிக்கல. ஒரு கன்சியூமர் பிராண்டாக முதல்ல எல்லாரும் சொல்கிறது லட்சக்கணக்கில் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் செலவு பண்ணணும்னு, அந்த செலவு ஃபுல்லாகவே எங்களுக்காக அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு ரீல் போட்டால் ஒரு 100,000 வியூஸ் போகுது, ₹1 கூட அதுக்கு பூஸ்ட் பண்ணல, ஆர்கானிக்காக அது க்ரோ ஆகுது. ஸோ பூஸ்ட் பண்ணால் கூட அது எவ்வளோ தடவை அதோட ரெப்ளிகேட் வருது நமக்கு தெரியாது. ஆனால் ஆர்கானிக்காக க்ரோ ஆகும்போது ஒரு கால்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு வர ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், பீப்புள் நம்பி அந்த ப்ராடக்ட்டை முதல்ல வாங்கி அவங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எங்களோட முதல் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கி நான் என் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும், என் பசங்களை அதை யூஸ் பண்ண விடணும், ஸ்விட்சாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், அது வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குதுன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் இன் டு இட். ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தயாரிக்க முடியும், ஆனால் அது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை அவங்க எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நம்பர் 2, இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த 6 to 7 months ஆஃப் ஜேர்னி ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோலாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு ஃபண்ட் பிச் பண்ணும் போது தெரியல. ஸோ அது தெரியலன்னு ஆனஸ்டாக அட்மிட் பண்ணிக்கும் போது அவங்க அதை ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதை இப்படி தான் பண்ணும், இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கணும், ஸோ இதெல்லாம் படிச்சிருக்க முடியுமான்னு தெரியல, ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்தது. ஸோ இன்னைக்கு பிளிங்க் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் Tier 2, Tier 3, நாங்கள் காரைக்குடியை சேர்ந்தவங்க. ஸோ காரைக்குடியில் ஸ்டார்ட் அப் சிங்கம் பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஷோ ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் நினச்சோம் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இங்கேருந்து தான் எங்களுக்கு கால்ஸ் வரும்னு. ஆனால் காரைக்குடி, இன்னைக்கு திண்டுக்கல், அங்கேருந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஷோவை பார்த்தோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா செய்யணுன்ற அந்த மோட்டிவேஷன். சீசன் 2 பற்றின ஐ திங்க் முதல் ப்ரெஸ் இன்வால்வ் ஆகிற ஈவெண்ட்டு, இதுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுல ஐம் வெரி ஹாப்பி. ரெண்டாவதாக வந்து we are very happy to have Mr. Gopal Srinivasan here. So நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, ஆக்சுவலாக நான் என்னோட கேரியரில் நிறையா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி எனக்கு வேலை கிடைக்காத ஒரே கம்பெனி டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான். நான் தும்கூரில் போய் அவங்க கம்பெனியில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண இன்டர்வியூக்காக கிராஜுவேட் ஆன உடனே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போது ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்மோட ஒரு ட்ராக்ஷன் பார்த்துட்டு நம்மளுடைய விஷன், அதாவது ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிறையா ஸ்டார்ட் அப்பை வந்து
சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு இனிஷியல் ஃப்ரிக்ஷன் இருக்குது எல்லாருக்குமே. ஒரு பயம் இருக்குது, எப்படி நம்ம சாப்பாடு எப்படி டேபிளுக்கு வரும் அப்படின்ற பயம் இருக்குது. அப்புறம் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்த உடனே நிறையா சேலஞ்சஸ் இருக்குது, தடைகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு விஷயம், இப்போ எனக்கு ப்ராடக்ட் பண்ண தெரியும் அப்படின்னா அதை நம்பி நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்ண தெரியும் இல்லை பொருளை செய்ய தெரியுன்றதை நம்பி கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு எவ்வளோ விஷயம் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு தெரியாதுன்றது ஸ்டார்ட் அப் ஆரம்பித்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறோம். நிறையா ஸ்டார்ட் அப் இன்னைக்கு அந்த தெரியாத விஷயங்களில் பண்ணுற தப்புனால தான் அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க, இல்லை அவங்களுடைய க்ரோத் ரொம்ப மியூட் ஆகிடுது. ஏன்னா நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதது இருக்குது, அவங்களுக்கு தெரியாதுன்றது தெரியாது. ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் அதோடைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறதை தான் அவங்க கற்றுக்குறாங்க. இதனாலேயே ஒரு ஸ்டார்ட் அப்போட வளர்ச்சி பெருமடங்கு பாதிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இதில் இப்போ நம்ம கோபால் ஸ்ரீனிவாசன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மல்டி ஜெனரேஷனல் பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வராரு. ஆனால் எனக்கு அவர்கிட்ட பழகிறதே ரொம்ப பிடிச்ச விஷயமே எல்லாம் எந்த ஸ்டார்ட் அப்லாம் வளர்கிறதுக்கு நிறையா முயற்சி போடுறாங்க, வளர்றாங்களோ அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களோட கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை பண்ணுறாரு. ஸோ it should be Hema Banam. It should be Hema Banam for entrepreneurship. So, and of course to my dear friend Kumar, I have only 3 things to actually say. The first is you might have seen I was very busy on my phone. I was actually very busy with my good friend ChatGPT. I was asking ChatGPT, what will be the per capita income in today's rupees of Tamil Nadu in 2047, which Modi ji calls as the era of Viksit Bharat? And the answer is, it will be 4 times in today's rupees of what it is now. Imagine a Tamil Nadu which is 4 times more money. It's unimaginable actually. 4 times more money. It would be, to put numbers, 3 lakhs is the per capita. It will become roughly 12 lakhs in today's rupees. That is the size. And the only people who are going to build it are not the politicians. They are not the bureaucrats. They are not the academicians. Of course, they have a role. But the people who are really going to build it are our entrepreneurs. My guru, C.K. Prahalad, I remember, in fact, in the same room having a session with him on India at 75 in 2007, when he was speaking, saying, what will India be in 2022, 23? He basically always had a saying. He said, entrepreneurs are this era's freedom fighters. So the freedom for us today is economic freedom and of course also social and cultural freedom. But economic freedom is going to be built by all these people. So I must say you are like basically the people encouraging and building the freedom fighters. So I wish you all the best. Freedom fighters for our freedom, for Tamil Nadu to become 12 lakh per capita GDP from today's 4 lakh in today's rupees. Of course in future rupees it will be 26 lakhs. But I'm just taking in today's rupees. So are all of you. And I also want to say that one of the best decisions I ever took in TVS Electronics is not hiring Kumar. Because look at what he has become. Imagine being stuck in TVS Electronics, he'll be sitting there as some president of some business division. Instead of that, he has done so much more. So I'm so happy I took such a good decision, Kumar. I now stand proud along with the Indian Air Force of saying no to you, so that we make sure you do the right thing. Thank you so much and I wish you all the best.